ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். எப்படி இருந்தது உங்களோட அயோத்தியா காஷி யாத்திரை? நீங்கள் என்ன பிளானில் வந்தீங்க? இங்கே என்ன நடந்தது? அயோத்தியா சூப்பராக இருந்தது, ஒரு குறை இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு காசி வந்தப்போ என்னடா ஒரு சின்ன இதுவாக இருக்கே அப்படி இப்படின்லாம் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போய் கங்கா ஸ்நானம் பண்ணோம், அது ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அப்புறம் போய் காசி விஸ்வநாதரை பார்த்தோம். எனக்கே தெரியாமல் எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போய் எப்படா திரும்பி வருவோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து காசி விட்டு போகிறதுக்கே மனசு வரல. நான் யூஸ்வலாகவே இந்த மாதிரி டெம்பிள் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈடுபாடு இருக்காது. ஆனால் இந்த வாட்டி நானே ரொம்ப அப்படியே இல்லை இன்வால்வ் ஆகி ரொம்ப ஒரு இதுவாக இருந்தேன். அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. எல்லாம் ரஞ்சிதா மேடம்க்கு தான் கிரெடிட்ஸ், ஃபுல் கிரெடிட்ஸ். பார்த்து 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 எல்லாம் பண்ணுறாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் மாகங்கா டூரிஸ்ட் மூலமாக நாங்கள் காசி யாத்திரை போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட அக்கா தான் வந்து இதை பார்த்துட்டு நல்லா இருக்குடி நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லவுமே சரின்ட்டு நாங்கள் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் பதற்றத்தோடு தான் நாங்கள் அங்கே போனோம். போகும்போது ஏன்னா நம்ம புதுசு லேடிஸாக போகிறோமேன்னு ஒரு யோசனையில் நாங்கள் அங்கே போனோம். ஆனால் அங்கே போன உடனே தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் வந்துச்சு. நம்ம ஒரு அக்கா தங்கச்சி கூட போனால், நம்ம ஃபேமிலியோட போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ரஞ்சிதா வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் திரும்பி வரும்போது உண்மையாலுமே ஒரு தங்கச்சியை விட்டு பிரிஞ்சு வந்த ஃபீலிங் எங்களுக்கு இருந்துச்சு. மற்றபடி வந்து நமக்கு தெரியாத ஒரு ஊர், அங்கே நம்ம போகிறோம், அந்த இடத்துல நமக்கு ஃபுட்டு எப்படி இருக்கும், தங்க இடம் எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஹிந்தி தெரியாது, எப்படி பேசணும், கூட்டம் எப்படி இருக்கும், இந்த பயமெல்லாம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவங்க ரொம்ப நல்லபடியாக எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் அக்கான்ற ஒரு மரியாதையில் நடந்துக்கிறாங்க. நல்லா ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. திருப்பி திருப்பி போகணும்னு நமக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. ஒவ்வொரு தடவையுமே வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கான்றது கேர் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பயுமே வந்து அம்மாவை வந்து பொண்ணுங்க வந்து நல்லா பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருந்துச்சு. காலையில் எந்திரிக்கும் போதே தூங்கி எந்திரிச்சிட்டிங்களாம்மா, நல்லா தூங்குனீங்களா, நல்லா இருந்துச்சா, உடம்பு வலி இருக்கா, மாத்திரை வேணுமா அப்படின்லாம் அவங்க கேட்டாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. திருப்பி நாங்கள் டூருக்கு போனால் அவங்களோட தான் போகணும்னு எங்கள் ஃபேமிலியில் சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. எல்லா கோவில்களும் எங்கெங்கே போகணுமோ அங்கெல்லாம் ரொம்ப நல்லா நாங்கள் போனோம். நதிகளில் குளிக்கிறது முதற்கண்டு, கோவில் போகிறதுலேருந்து, ரிக்ஷாவில் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து, ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து, முடியாதவங்களுக்கு வீல் சேர் வச்சு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. மேலும் மேலும் மாகங்கா டூரிஸ்டம் வந்து நல்லா வளர்ந்து வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.